பழைய ரதம் அடிச்சான் உடைச்சான்னு பார்த்தேன். ஆமா என் தம்பி புது ரதம் சாத்தியமா சொன்ன டே கண்ணு கல்லு தரிசனம் கிட்ட வந்து அடிச்சிடா அண்ணே எல்லாத்தையும் ஒரே வச்சு கலைக்கிறாங்க. பௌத்துக்கு என்ன பண்றானோ துன்றானோ பொண்ணு வைக்கலாம் மாட்டு போறது இல்ல அப்பதான் சத்தியமாகி இவன் முதல்ல என்ன வேலை செய்யறான் என்ன வேலை செய்யறான் என்ன பண்ண நமக்கு தெரியல கிட்ட போறான்னு கேட்டா கொஞ்சம் போடா கிட்ட அவன் எப்ப சாமான பாத்து நான் சண்டைக்கெல்லாம் வரல. நான் என்ன சொல்றேன் கேட்டுன்னு பேசுவோம் நம்ம என்ன வேலை செய்யறீங்க? ஆமா உங்களுக்கு என்ன சந்தேகம்? தின்ன கடை மாதிரி என்ன வேலை செய்யற என்ன பண்றீங்க? சாதங்கரி சமைக்கக்கூடிய மடையன் 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 கண்ணு கிடைக்குது போ படித்து சோத்திரம் ஓடி சாப்பிடுறியா? என்ன அதான் உனக்கு பலமாட்டேங்குது. பலம் அண்டா ஜோறு குண்டா கோயம்பு கொண்டா ஒரே அப்பு லபாக்கு நீ ஆட சாதங்காரி சமைக்கும் சோறு ஆக்கணுமா புண்டத்தை துண்ணமா சாப்பிட்டோமா கை பிடிக்கிற ஏன் கை பிடிக்கிறேன்னு கேட்டான். சாதங்கரி சமைக்கக்கூடிய மடையண்ணா. ஆமா நீ என்ன வேலைக்கு வந்தப்பங்க என்ன கேக்குறா? ஓ மேல் போய் மாடு எல்லாம் ஓட்டி போலாமே அப்படின்னு தான் சும்மா வந்துக்கிறேன். ஆட்டை ஓடி மாட மாடாதா எப்படி அது சும்மா மேஞ்சி நடுது ஓடி மாடணும். என்ன மேஞ்சி தான் மாடு ஓடி விட வேண்டியதான். ஏன் மாடு இல்லை அதெல்லாம் அப்படியே ஓடிமா அவ்வளவு பேட சேர்த்துக்க அது வித்துட்டு 12 ஆடு ஓடி தானே மலையில இருந்து ஆட்டோ அது மாதிரியா 30 ஆடு மொத்தம் மொத்தம் 30 ஆடா போச்சா? அப்படின்னா பின்ன ஒரு ஆடு 8000 824 போச்சு மொத்தமா போச்சா 2,40,000 ரூபாய் நைக்கும் போட்டா மலையில. ஆஹா அது பாடு நீ கை போட்டா உண்டி சத்து கேக்குறா கை உள்ள. அதனால மாட்டுக்காரன் இது யார் மாடுது? ஆமா தான் அப்ப யார் மாடுது? மாடுகாரனுக்கு தெரிஞ்சு ஓடி மாறியா அப்ப தெரியாத ஓடி மாறியா? ஏன்டா எப்ப அவனுக்கு தெரிஞ்சு ஓட்டுவானே அவனுக்கே ஒண்ணு கேப்பனா அவனுக்கு கேக்குறான் நான் ஏன் தெரிஞ்சு ஓட்டணும்? அப்ப அது தெரியாத ஓடி போனா அதுக்கு பேரு என்ன? கள்ளன் திருட்டு போய் திருடன் கள்ளன். ஐயோ ஐயோ
போச்சு. அது எப்படி ஆசைப்படணும்? நீ ஆசைப்படுறது யாரு பொருள்? நன்னியே பொருளுக்கு ஆசைப்பட்டது அடிச்சு அசியா போடும் அவன் வீட்டுக்கா போய்கிறான் என்ன பண்றா தண்ணி குடி போயிடறான் வீட்டுக்கா போயிடறான் தண்ணி குடிச்சாரான் என்ன பண்றா இந்த வழியே பூந்து இப்படி போயிடு அடி வாங்கணும் நின்று வர்றான் அடிச்சும் தண்ணி குடி போயிடறான் அப்புறம் குடிச்சிட்டு வந்து அடி மாறிப்பான் அதுதான் அப்படியே பூந்து போயிடு போதே என் பொண்டாட்டி சொன்னாப்போ அதனையாப்பா நீ தம்ம திம்முன்னு வாங்கி திரும்ப மஞ்சள் அரிச்சனால போட முடியாது நான் தான் பேராசை பிடிச்சி கிளம்பி வந்துட்டேன் ஈச்சவன் தான் செத்துட்டானே நம்மளை எவன் எந்த மயிரை புடங்க போறான்னு பார்க்க அது திம்மு திம்முன்னு அதான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் வரத்துக்காட்டி பூந்து போய் சார் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் போய் வா அதோட பாதி இதுல பாதி என்ன சொல்ல விட்டானுங்களே எப்படியா மாட்டீங்க ஒருத்தம் கூட என் கண்ணில் கிடைக்கல வந்தான் தர்மனாவது கிடைச்சானா அவனும் கிடைக்கல இப்போ பீமமையும் கிடைச்சானா அவனும் கிடைக்கல எவனா ஒருத்தன் கிடைச்சிருந்தா வாங்கிட்டு இருப்பேன்னு தமிழ்நாட்டுக்கு போறதுங்க என்ன பண்ணுறான் தெரியல